அண்மை செய்தி. பூந்தமல்லி அருகே அண்மை செய்தி. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே 23 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி வைத்த நிலையில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சோமசுந்தரம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சோமசுந்தரம், இது குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஜெனிஃபர். தற்போது பூந்தமல்லி அருகே சுமார் ரூபாய் 500 கோடி மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே பூந்தமல்லி அடுத்த பழஞ்சூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 25 ஏக்கர் இடத்தை தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றிற்கு கடந்த 1993 ஆண்டு சுமார் 20 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2013 ஆண்டு குத்தகை காலம் முடிவடைந்த பிறகு குத்தகை தொகையை சரிவர கட்டாததால் குத்தகை தொகையும் பாக்கி வைக்கப்பட்டது. சுமார் 23 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருந்ததால் அது தொடர்பாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு முடிந்து இந்த வழக்கில் அரசு நிலத்தை மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் தற்பொழுது பூந்தமல்லி தாசில்தார் கோவிந்தராஜ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது இந்த நிலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறையினர் இந்த இடத்தை அளவீடு செய்து தற்பொழுது மீட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் ஒரு ஏக்கர் சுமார் 20 கோடி வரை மதிப்புடையது என்பதால் தற்போது 500 கோடி மதிப்பிலான சுமார் 25 ஏக்கர் நிலம் மீட்கும் பணியானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மீட்கப்பட்டு வரும் இடத்தில் கல்லூரி சார்பில் வகுப்பறைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் முழுமையாக நிலம் மீட்கப்பட்ட பின் அதனை இடிக்கும் பணி நடைபெறும் என வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நகரில் உள்ள 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் நம்பர் 1 பயங்கரவாதி என ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்கு இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய போது இந்தியாவில் சீக்கியர்கள் குருத்வாராவுக்கு போக முடியும், தலைப்பாகை அணிய முடியுமா என்பதே கேள்வி என பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு, ராகுல் காந்தி இந்தியரே அல்ல என்றும் அவர் வாழ்நாளில் பாதி நேரம் வெளிநாட்டிலேயே செலவிட்டவர் என்றும் கூறியிருப்பதுடன் வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கு நம் நாட்டை பற்றி தவறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். நம் நாட்டில் தேடப்படும் குற்றவாளிகள், பிரிவினைவாதிகள், ரயில் விமானங்களை தகர்க்கும் நோக்கில் வெடிகுண்டு செய்வதில் வல்லவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் நிர்வாகி சந்தீப் தீட்சித், ராகுலை புகழ்ந்த அதேவாய் பாஜகவில் சேர்ந்த பிறகு அதிகாரத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு விசுவாசத்தை காட்டுவதற்காக இகழ்வதாக காட்டமாக கூறியுள்ளார். சென்னையில் செப்டம்பர் மாதங்களில் இதுவரை பதிவானதில் 5வது அதிகபட்ச வெப்பநிலையாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் ஞாயிற்றுக்கிழமை பதிவானது. சென்னை மாநகரில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திர காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இது செப்டம்பர் மாதங்களில் இதுவரை பதிவானதில் 5வது அதிகபட்ச வெப்பநிலை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்தார். தென்னிந்திய தீபகற்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை ரொம்ப தொய்வு நிலையில் தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் இருக்கு. வறண்ட வானிலை, மேற்கு கரையோர பகுதிகளிலும் மழை பெருசா இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் பெருசா இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு முற்றிலும் ஈரப்பதமே இல்லாத ஒரு நிலை, அதாவது வளிமண்டலத்தில் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வெயிலின் தாக்கம் குறையும், அது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாயிடும்.
வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 2 நாட்களில் இடிமின்னலுடன் மழை பெய்யும் என்றும் அதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் கூறினார். பிரதமர்